மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோட ஷார்ட்டாக பார்த்துடலாம் வாங்க. விஜய் கிளம்பி காவேரியோட வீட்டுக்கு போயிடுவார். அங்கே போனால் காவேரியோட அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்கள் சித்தியும் உங்கள் பாட்டியும் வந்து எதோ சொல்கிறாங்க, டைவர்ஸ் பேப்பரில் சைன்லாம் போட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் சைன் போட சொன்னீங்க அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க அப்படிமா. அதுவும் இல்லாமல் பணத்துக்காக தான் என் பொண்ணு ஏமாற்றி உங்களை இன்னும் டைவர்ஸ் கொடுக்காம வச்சுட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கேட்டுட்ருக்கணுமா? நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இவங்க வந்து இப்படி எங்களை அசிங்கமாக பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருக்கணும்னு எங்களுக்கு என்ன இருக்குது? என் பொண்ணோட வயிற்றில் உங்களோட குழந்தை வளருதுங்கிறது ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. இந்த நிலமையில் எப்படி டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுப்பா என் பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டைவர்ஸ் பத்திரத்தில் காவேரியே கையெழுத்து போடுறேன்னு சொன்னால் கூட நான் விட மாட்டேன், இருங்க நான் என் பாட்டி போய் என்னன்னு கேட்டு வரேன்னு சொல்லி விஜய் கோவமாக கிளம்பிடுவார். விஜய் கோவமாக வீட்டுக்கு போனால் அவரோட சித்தப்பா வீட்டில் இருப்பார். விஜய் போய் இந்த ஆள் எதுக்கு இங்கே வந்தான், இவனை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்ததுன்னு கோவமாக அங்கே சண்டை போட்டுட்ருப்பாங்க. அதுக்கு அவரோட பாட்டியும் நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், எப்போவும் அந்த பசுபதி செஞ்சதுக்கு தான் இவன் மேலே பழி விழுந்துச்சு, நீ எதுக்கு விஜய் உங்கள் சித்தப்பா மேலே கோவப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. விஜய் அவங்களோட பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, எதுக்கு பாட்டி நீங்கள் காவேரியோட வீட்டுக்கு போய் கையெழுத்து வாங்க போனீங்க டைவர்ஸ்க்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டியும் ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் ஆகி தனித்தனியாக இருக்குது, எதுக்குடா கல்யாணம், நான் சாகிறதுக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணும்ல, அதனால தான் டைவர்ஸ் வாங்குறதுக்கு போனேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம விஜயும் பாட்டி, அது எங்கள் லைஃப் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் தேவையில்லாமல் இடையில வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பாட்டியும், ஏன் விஜய் நீ அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தால் நம்மளோட சொத்தெல்லாம் அனுபவிக்கணுன்ற ஆசை உனக்கு இல்லையா, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா சொத்தெல்லாம் அழிஞ்சிரும் போல அப்படிங்கிறாங்க. உனக்கு இந்த சொத்தை அனுபவிக்கணும்ல ஆசை இல்லையா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம விஜய் என் சொத்தே காவேரி தான், அவர் தான் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு.